வல்லமை பொருந்திய என் அன்பு சகோதர சகோதரி வழக்கறிஞர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய புரோலிட்டட் பீடியஸ் குழுவின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் வகுப்பு நடைபெறுகின்றன. அதேபோல் மாலை வேளையில் 6 மணி முதல் 7:30 மணி வரையிலும் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக சிறப்பு வகுப்பு நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருப்போரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 என்ற ஒரு சிறப்பு தலைப்பின் அடிப்படையில் நம் அனைவருடைய ஆழ் மனதிலையும் பதியும் போட வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும் அனுதினமும் நமக்கு ஒரு புதிய சட்ட அறிவை வழங்கக்கூடியவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக் இணைந்து நடத்தக்கூடிய நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும் பல மாவட்ட நீதிபதிகளையும் பல ஏபிபிகளையும் மேலும் பல சிவில் நீதிபதிகளும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல லா அகாடமிகள் பல வகுப்புகளை எடுத்து பல வழக்கறிஞர்களுடைய மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளவர் மாண்பு பொருந்திய சீனியர் அட்வொகேட் எஸ் சிவசூரிய நாராயணன் சார் அவர்களை நம்முடைய குழுவின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நன்றி. குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். டுடேஸ் டாபிக் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டாக கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆக்டுக்கு வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சொல்லி இந்த ஸ்டேட்டே ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இதனுடைய சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்த ஃபேக்சுவல் சினாரியோ இன் திஸ் ஆக்ட் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆக்டில் புரிதல் வந்து எளிதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆக்டினுடைய நாமன் கிளேச்சரை பாருங்க, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு இருக்கு. இந்த ப்ரொஹிபிஷன்ங்கிற வார்த்தையே இந்த இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரை நமக்கு தெளிவாக புரிய வைக்கும். எல்லா ஆக்டையுமே நீங்கள் கிரிமினல் லால நிறைய ஆக்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ப்ரிவென்ஷன்ங்கிற வேர்டை பயன்படுத்தியிருப்பாங்க நாமன் கிளேச்சரில், அல்லது ப்ரொஹிபிஷன்ங்கிற வார்த்தை இருக்கும். இந்த ஆக்டை பொறுத்தவரை ப்ரொஹிபிஷன்ங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நிறைய ஆக்டுகளை பார்க்கலாம். ப்ரிவென்ஷன்ங்கிறதுக்கு பார்க்கும்பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு, அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிருவல்டி டு அனிமல்ஸ் ஆக்டு, அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டு. ஸோ இந்த சைல்டு மேரேஜ் வரும்பொழுது ப்ரொஹிபிஷன்ங்கிறாங்க, பிரைபு கரப்ஷன் வரும்பொழுது ப்ரிவென்ஷன்ங்கிறாங்க. டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டு, ஸோ டவுரியை பொறுத்தளவு ப்ரொஹிபிட் பண்ணணுங்கிறாங்க. ஸோ ஏன் இந்த நாமன் கிளேச்சரில் வந்து ஒரு சில ஆக்டினுடைய நாமன் கிளேச்சரில் வந்து ப்ரொஹிபிஷன் இருக்குது, ஒரு சில ஆக்டில் வந்து ப்ரிவென்ஷன்ங்கிறத கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குற்றச்செயல்களை சமுதாயத்தில் ஒழிக்கவே முடியாது, சில குற்றச்செயல்களை சமுதாயத்தில் ஒழித்தே ஆக வேண்டும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். எதெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறாங்க, தடுக்கணுங்கிறாங்க. நீங்கள் லஞ்ச லாவணியத்தை இங்கே வந்து மனித சமுதாயத்தில் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி லெஜிஸ்லேச்சர் கருதுவதனால்தான் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு கொடுத்தாங்க. பட் இந்த ஆக்டை பொறுத்தளவு மதுவை ஒழித்தே தீர்றதுங்கிறனால தான் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஆக்ட் 1937 உருவான ஆக்ட் தான் வந்து ப்ரொஹிபிஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் உருவாவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இன் அவர் கண்ட்ரி, அகில இந்திய காங்கிரஸ் பார்ட்டி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அவங்க முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோ ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக்கிங் மெஷர் ஃபார் டோட்டல் ப்ரொஹிபிஷன். இந்த ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று கொடுக்குறாங்க அந்த எலெக்ஷனில். ஸோ அந்த எலெக்ஷனில் அந்த மேனிஃபெஸ்டோவை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது தேவர் ஓட்டர் டு பவர். ஸோ நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா தட் இஸ் ப்ராவின்ஸ் ஆஃப் மெட்ராஸ் டு எனாக்ட் தி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இந்தியாவிலே முதலாக ப்ராவின்ஸ் ஆஃப் மெட்ராஸுங்கிற ஸ்டேட்டு தான் முதல்ல ப்ரொஹிபிஷனுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த ஒரு மாநிலம். ஸோ 1937 ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் 1937 as தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஸோ டோட்டல் ப்ரொஹிபிஷன் வந்து இந்த ஆக்ட் பாஸ் பண்ணது 1937 இருந்து
1971 வரைக்கும், from 1937 to till middle of 1971 வரை the total prohibition was in our state. So மது என்பது 1971 வரை தமிழகத்தில் இல்லை. அதற்கு அப்புறம் இந்த ஆக்டை அபாலிஷ் பண்ணி லிக்கர் அண்ட் டோடி ஷாப்ஸ், மதுபானம் மற்றும் கள்ளுக்கடைகள் பப்ளிக்குக்காக திறக்கப்பட்டது. அப்ப அப்படின்னா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இருக்கிற ஆக்டை சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அந்த பாலிசில இருந்து வெளியே வர்றாங்க. ஸோ த ஆப்ரேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 வாஸ் சஸ்பெண்டட். எப்படி சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, பை தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் வித்தின் பிராக்கெட்ல வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் வித்தின் பிராக்கெட் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆக்ட் 1971. இந்த ஆக்ட் 37/1971 மூலமாக ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நவ் தி ஷாப் ஃபார் லிக்கர் அண்ட் டர்டி வர் ஓப்பன் டு பப்ளிக். இந்த சூழ்நிலையில ஆஃப்டர் 1971 தி விமன் ஃபோக் ஆஃப் தமிழ்நாடு, பெண்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த 1937 ஆக்டை சஸ்பெண்ட் பண்ணதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்ட்ல சின்ன சின்ன ரிப்பீல் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் வித்தின் பிராக்கெட்ல சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆக்ட் 1937 பாத்தீங்கன்னா, பை ஆக்ட் 39/1974 ஒரு ஆக்ட் 39/74 மூலமாக the duty the workers by made by the women folk in தமிழ்நாடு, இவங்க ஒரு இன்னொரு வடிவத்துக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் வித்தின் பிராக்கெட்ல ரிவைவல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட், ரிவைவல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட் வித்தின் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணீங்க ஆக்ட் 1974. இந்த ஆக்டின் மூலமாக சில ரிப்பீல்மெண்ட்டை கொண்டு வராங்க இன் ஏர்லியர் ஆக்ட் 1937. ஸோ இந்த இயர் 1980, அதுக்கப்புறம் இந்த இயர் 1980 டோட்டல் ப்ரொஹிபிஷன் வாஸ் எகைன் அபாலிஷ்ட். மது ஒழிப்பு சட்டம் என்பது அறவே நீக்கப்பட்டு விட்டது இந்த இயர் 1980 இன் அவர் ஸ்டேட். ஸோ இப்போ 1980 டோட்டல் ப்ரொஹிபிஷன் வாஸ் எகைன் அபாலிஷ்ட்னா கூட ப்ரொஹிபிஷன் ஃபார் டோடி வாஸ் கண்டினியூடு. கடைகள் கல் விற்பனைக்கு மட்டும் தடை இருந்ததே ஒழிய மது போதைகளுக்கு மற்ற ஏனைய மதுபானங்களுக்கு தடை இல்லை. அதுதான் இந்த இயர் 1980 ஃபேக்சுவல் சினரியோ. இப்ப அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் லேட்டர் டெவலப்மெண்ட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சேல் ஆஃப் IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், ஹஸ் பீன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஹோல்சேல் ரீட்டைல் ஆஃப் IMFL வந்து மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அது எதன் மூலமாக விற்பனை செய்யப்படுதுன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், டாஸ்மாக், தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், அதன் மூலமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த IMFL பிசினஸை ஹோல்சேல் ரீட்டைல வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்து நடத்திட்டு வராங்க. இப்ப இதனுடைய சினரியோல என்னெல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீன் டைம் இந்த கள்ளச்சாராய விற்பனை தடுப்பதற்காக டிடென்ஷன் ஆக்ட்ல பூட்லெக்ஸிங் கொண்டு வந்தாங்க. பூட்லெக்கர்ஸ் ஆக்ட், அதுல டிடென்ஷன் லா உருவாக்கும் பொழுது பூட்லெக்கர்ஸையும் ஒன் ஆஃப் த அஃபண்டரா அதுல ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்ட் 1937 ஆக்ட் செக்ஷன் 1 to 57 வரைக்கும் இருக்கு. 1937 ஆக்ட்ல வந்து செக்ஷன் 1ல இருந்து 57 வரைக்கும் இருக்கு. இந்த ஆக்டினுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுஃபேக்சர், சேல், கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் லிக்கர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இன் தமிழ்நாடு. இதுதான் அதனுடைய ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நல்லா பாருங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுஃபேக்சர், சேல் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் லிக்கர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது ஆக்டினுடைய நோக்கமாக இருந்தாலும் இந்த ஆக்டினுடைய இன்னண்டோ உள்நோக்கம் என்னன்னு கிடைக்குன்னா, இன்டெண்டட் டு டிமார்கேஷன் பிட்வீன் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன், ஒழிக்கவும் செய்யணும், முறைப்படுத்தவும் செய்யணும். இதுக்கு இடையில தான் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள், இந்த சட்டத்துடைய செயல்பாடுகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க.
இந்த ஆக்ட் வந்து ப்ரொஹிபிஷனுக்காக இருந்தா கூட டோட்டல் ப்ரொஹிபிஷன் இல்லை, டோட்டல் ப்ரொஹிபிஷன் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டின் கீழே வந்து மேனுஃபேக்சர், சேல், கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் லிக்கர்ஸ் அண்ட் ட்ரக்ஸை தடை செய்தால் கூட, ஒழிக்கணும்னு முடிவு பண்ணா கூட சம் பர்பஸ் இட் இஸ் பெர்மிட்டட். என்ன பர்பஸ்க்கெல்லாம் இந்த இன்டாக்சிகேஷன் ட்ரக்ஸ் என்று பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெடிசினல், சயின்டிபிக், இண்டஸ்ட்ரியல், மெடிசினல், சயின்டிபிக், இண்டஸ்ட்ரியல் அண்ட் சச் லைக் பர்பஸ், அதே போல உள்ள நோக்கங்களுக்கு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து எக்ஸம்டட். ஸோ இந்த கான்செப்டுக்கு இந்த ஆக்ட்ல எக்ஸம்டட்னு சொல்லும் பொழுது வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு, ஸோ ஆர்டிகல் 19(1)(f) ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வயலேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது வயலேட்டே ஆகலைங்கிற மாதிரி நோக்கங்கள் வந்துருது. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் வந்திருக்கு, 1989 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைலிங் வெண்டிங், ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 1989 ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. ரீட்டைல் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் வேணுங்கிறத பத்தி தமிழ்நாடு லிக்கர் பிராக்கெட்ல ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 1989. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வித்தின் பிராக்கெட்ட ரீட்டைல் வெண்டிங் இன் பார், பார்ல வைத்து விற்பதற்கு ரீட்டைலிங் வெண்டிங் இன் பார் ரூல்ஸ் 2002. ஸோ 89ல ஒரு ரூல், 2002ல ஒரு ரூல். அந்த 89 ரூல்ல இல்லாத ஒரு விஷயத்த பார்ல விற்பனை செய்வதற்கு ஒரு ரூல் ஃப்ரேம் பண்றாங்க, அது 2002 ரூல்ஸ். இதையெல்லாம் subsequently repealed by section 22 capital D of the act. Section 22D of the, so the license granted for selling by retail IMFL 22D ல என்ன சொல்றாங்கன்னா, license granted for selling by retail IMFL, அதுக்கு செக்ஷன் 22D அமெண்ட் பண்ணதுனால அந்த ரூல்ஸ் தேவைப்படல. இதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல சில டெஃபினிஷன் சொல்றாங்க. செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா லிக்கரை பத்தி டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஸோ லிக்கரை இவங்க எந்த வகையில பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் லிக்கர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அராக்குங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. அராக்ல வந்து பாம் ஜூஸ், கோகனட்ல வரக்கூடியது, பனை மரத்துல வரக்கூடியது, தென்னை மரத்துல வரக்கூடியவைகளை வந்து அதுல உள்ள திரவத்துல வந்து 42% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதையும் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் லிக்கர்ல ஒரு வெரைட்டி எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது பீருங்கிறதையும் வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் லிக்கர். பீர்னா என்ன சொல்றாங்க, அதனுடைய கண்டென்ட்டை வைத்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, fermented barley water from any malted grain, ஏதோ ஒரு மாவு வகையான தானியத்திலிருந்து எடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. fermented barley water from any malted grain. மூணாவது வந்து பிராண்டியை வந்து லிக்கர்னு சொல்றாங்க. இது வந்து பொதுவாக டிஸ்டில்டு ஃப்ரம் தி வைன்ல இருந்து தான் இதை எடுக்கிறதாக இந்த சட்டம் கருதுது. அதுக்கப்புறம் பார்த்தா வினிகர்னு ஒன்று இருக்கு. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள்ல வினிகர் இருக்கு. அது அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட், அது வினிகருங்கிறது. பட் அதையும் லிக்கர் கான்செப்ட்ல தான் கொண்டு வர்றாங்க. அப்புறம் சைடர்னு ஒன்று வருது, CIDER, சைடர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஆப்பிள் ஜூஸ், ஃபெர்மெண்டட் ஆப்பிள் ஜூஸ். அப்புறம் கண்ட்ரி லிக்கர். அப்புறம் வந்து இன்டாக்சிகேட்டிங் லிக்கர்னே சொல்றாங்க. லிக்கர்லயே இன்டாக்சிகேட்டிங் லிக்கர். அப்புறம் மால்ட் லிக்கர், MALT, மால்ட். அப்புறம் விஸ்கி, ஆல்கஹால். விஸ்கிங்கிறதுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அந்த சட்டத்துல கேட்டீங்கன்னா, ஆல்கஹால் டைலூட்டட் வித் வாட்டர் மிக்ஸ்டு வித் சம் இன்கிரிடியன்ஸ். இதுல எல்லாத்துலயுமே வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு. இந்த சொன்னப்பட்ட எல்லா லிக்கர்லயுமே ஆல்கஹால் கண்டென்ட் உண்டு. இருந்த போல இதை எல்லாத்தையும் இந்த ஆக்ட்ல அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மொலாசஸ், MOLASSES, மொலாசஸ். இந்த மொலாசஸ்ங்க என்னன்னா
டார்க் கலர் ரெசிடுவல் சிரப் derived away from the sugar cane, கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கடைசி நிலையில் உள்ள ஒரு திரவம். கரும்புல இருந்து சக்கையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கரும்பு ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கரும்பு சக்கையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கரும்பு சக்கையில இருந்து தான் அவங்க இந்த மொலாசஸ்ங்கிற ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் so many kinds of liquor. ஸோ அந்த மொலாசஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹெவி டிமாண்ட் இருக்கும் எப்பொழுதுமே. இந்த ஃபீல்ட் ஆஃப் இந்த லிக்கர் ஏரியால நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து மொலாசஸ். அதுக்கப்புறம் பதினி, ஜூஸ் drawn ஃப்ரம் பாம் ட்ரீ. அப்புறம் டோடி, கல், அது பல்மெரா டீலையும் இருக்கு, கோகனட்லையும் இருக்கு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு, சென்டி சோறு. இது ஒரு கைண்ட் ஆஃப் லிக்கராகத்தான் பார்க்கப்படுது. அதை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் பின்னாடி இதை சொல்கிறேன். சென்ட்ரி சோறு, SENTRI SORU, அதாவது போதை தரக்கூடிய சோறு. சோத்துல வந்து சில போதை வஸ்துக்களை சேர்த்து பொங்குறது. இது ஒரு போதை, இந்த சோறு சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து போதை வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் லிக்கரை இப்போ டெஃபினேஷன் கிளாஸ்ல இவ்வளோத்தையும் சேர்த்து தான் டெஃபினேஷனாக வைத்திருக்காங்க. ஏன்னா இதுல எதுலையும் இதை தாண்டி வேற எதையும் யோசிக்க முடியாது. இது எதை செய்தாலும் ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்குள்ள அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ செக்ஷன் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 வந்து டெஃபினேஷன் கிளாஸ். செக்ஷன் 3ல டெஃபினேஷன் கிளாஸ்ல இந்த பிளண்டிங் யூனிட்னு ஒன்று சொல்றாங்க. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 பிளண்டிங் யூனிட். பிளண்டிங் யூனிட்னா IMFS எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, இந்தியன் மேடு ஃபாரின் ஸ்பிரிட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தான் வந்து பிளண்டிங் யூனிட்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 5 கேபிட்டல் A செக்ஷன் 3ல சப்கிளாஸ் 5 கேபிட்டல் A எக்ஸைசபிள் ஆர்டிகிள். எக்ஸைசபிள் ஆர்டிகிள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை வச்சுதான் வந்து இது லிக்கரா இல்லையாங்கிறது பின்னாடி டிஸ்டிங்ஷனுக்குலாம் கொண்டு வராங்க. மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது இந்த ஆக்டுக்கே மூலதனமானது இதுதான். சப்கிளாஸ் 8ல பார்த்தீங்கன்னா இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டெஃபினிஷன். இந்த இன்டாக்சிகேஷன் ட்ரக்ஸ்ங்கிறதுக்கு இவங்க என்ன மீனிங் சொல்றாங்கன்னா, இன்னெபிலிட்டி, ஒரு மது மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திரவம், அல்லது ட்ரங்கன்னஸ், இதை உண்டு பண்ணக்கூடிய ஒரு திரவத்தை இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ங்கிறாங்க. இந்த இன்டாக்சிகேட்டிங் ட்ரக் வந்து நீங்க இந்த டெஃபினேஷன் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெம்ப் பிளான்ட் கனாபீஸ்ல இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இன்டாக்சிகேட் ட்ரக்ஸ். அப்புறம் லிக்கருங்கிறது சப்கிளாஸ் 9ல சொல்றாங்க. இப்போ சொன்ன கைண்ட்ஸ் ஆஃப் லிக்கர்லாம் இந்த செக்ஷன் 9குள்ள தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் டெஃபினேஷன் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அதாவது வழக்கம் போது தான் டோடினா என்ன, டிரான்சிட் பண்றதுன்னா என்ன. இப்போ முக்கியமானது நமக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4. செக்ஷன் 4 தான் இந்த ஆக்டினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மையமாக இருக்கு. இந்த ஆக்டினுடைய பர்பஸை சர்வ் பண்ணக்கூடிய இடமே வந்து செக்ஷன் 4 தான். இந்த செக்ஷன் 4A பார்த்தீங்கன்னா 1A பார்த்தீங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட், பொசஷன் ஆஃப் லிக்கர்ஸ் ஆர் எனி இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ். லிக்கர் ஆர் ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, வைத்திருந்தாலும் சரி, இது ஸ்மால் ஏல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா AA போடுறாங்க. ஸ்மால் ஏல AA கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா பனிஷ்மெண்டாக, அதாவது பனிஷ்மெண்ட்டுக்கு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. எக்ஸீடிங் 50 லிட்டர்ஸ் பட் லெஸ் தென் 100 லிட்டர்ஸ். அதே போல AAA லிக்கர் ஆஃப் 100 லிட்டர்ஸ் அப்படின்னு குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்படியே அவங்க வந்து ஒன்னையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த செக்ஷன் 4ல எந்தெந்த செயல்கள் எல்லாம் தடை செய்யப்பட வேண்டுமோ அந்த செயல்கள் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத ப்ரொஹிபிஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. இந்த ப்ரொஹிபிஷனை சொல்லும் பொழுதே இந்த செக்ஷன் 4ல பெனால்டிஸை பத்தி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த செக்ஷன்ல எதெல்லாம் ப்ரொஹிபிட்டடுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்கு என்ன தண்டனைங்கிறதையும் பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க.
இதுல நார்மலாக டெய்லி டே டு டே அஃபேர்ல நம்ம பார்க்கலாம். எதை பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 41J பார்க்கலாம். 41J கன்சியூம்ஸ் ஆர் பைஸ். கன்சியூம் பண்ணாலும் குற்றமாக பார்க்கப்படுகிறது, வாங்கினாலும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இன்றைய டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய லிக்கர் கன்சியூம் பண்ணாலும் தவறா அல்லது வாங்கினாலும் குற்றமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளவராக அந்த செக்ஷனை அமைச்சிருக்கிறாங்க, அந்த சப்கிளாஸை கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. கன்சியூம்ஸ் ஆர் பைஸ் எனி லிக்கர் other than such liquor as may be specified by the state government by notification in this behalf. So மாநில அரசாங்கம் சொல்லக்கூடிய லிக்கரை தவிர வேறு எந்த லிக்கரை வாங்கினாலும் வாங்கி பயன்படுத்தினாலும் குற்றம் தடை செய்யப்பட வேண்டியதுங்கிறாங்க, ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிறாங்க. ப்ரொஹிபிஷன் மீன்ஸ் ஒழிக்கப்பட வேண்டியது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா 41J தான். 41Jல ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய மதுபான வகைகளைத்தான் வாங்க வேண்டும், நுகர்ந்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். வேறு வகையான ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாத போதைப் பொருட்களை, மதுபான போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் அது குற்றமாக 41Jயில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41JJ இருக்கும். டபுள் ஜே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான மது போதை பொருட்களை வாங்குவதற்கு ஏதாவது மானிட்டரி சப்போர்ட் யார் கொடுத்தாலும் சரி, அல்லது இந்த செக்ஷன் 4ல சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை செய்வதற்கு மானிட்டரி சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு செக்ஷன் 41JJல தடை செய்யப்பட்டுள்ளது, அது குற்றமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ மானிட்டரி சப்போர்ட்டும் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் பானங்களை மாநில அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவைகளை தவிர வேறு எவைகளையும் வாங்கவோ அல்லது நுகரவோ கூடாது. இது ஒரு வகையான, இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 செக்ஷனும் எதை நோக்கி போகுதுன்னா ப்ரொஹிபிட் த பிரைவேட் செல்லர்ஸ். அவ்வளவுதான், இதுதான் நோக்கம் இந்த ஆக்ட்ல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 41Jயும் 41JJவும் these subclasses are meant for prevention of the private sellers to deal with the arak or liquor. ஸோ பிரைவேட் செல்லரை ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த 2லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 41KA. 41KA இது ஓனர் ஆஃப் த பிரெமிசஸ் பற்றி சொல்லுது. இந்த மாதிரியான அதர் தேன் தி லிக்கர் ஸ்பெசிஃபைடு பை த கவர்மெண்ட் யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா ஒரு இடத்துல ஓனர் ஆஃப் த பிரெமிசஸ் 41KAல இட்ஸ் எ ப்ரொஹிபிட்டட் ஆக்ட், இட்ஸ் எ பீனல் ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் வரைக்கும் சொல்றாங்க 6 months ஆர் வித் ஃபைன் ₹2000 அப்படின்னு 1937 ஆக்ட்ல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 41 செக்ஷன் 41ல சப்கிளாஸ் 1, 2 and 3 இருக்கு பாருங்க. 41 சப்கிளாஸ் 1, 2, 3 இந்த 3லையும் இந்த 3 ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்ஸ்டண்டன்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும். நான் அப்ஸ்டண்டன்ட் கிளாஸ் 41 சப்கிளாஸ் 1, 2 and 3 இந்த 3 என்ன சொல்றாங்கன்னா possession, sale, purchase, use or consumption of duty paid medicinal or toilet preparation for their bona fide medicinal or toilet purposes. So இந்த மெடிசினல் பர்பஸ், டாய்லெட் பர்பஸ் இந்த மாதிரிகளுக்கு சில நீங்க திரவம் வச்சிருக்கீங்க, அந்த திரவத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைச்சிருது. அதே போல சப்கிளாஸ் 3ல பார்த்தீங்கன்னா transport possession for personal consumption of the prescribed quantity of any liquor specified by the state government. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல் போட்டு அந்த ரூலின் அடிப்படையில் பர்சனல் கன்சம்ஷனுக்கு எவ்வளவு லிட்டர் வச்சுக்கலாமோ அந்த லிட்டர் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மார்க் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய மதுபான வகைகளை வைத்துக் கொள்வது குற்றமில்லை. ஒரு பர்சனல் கன்சம்ஷனுக்கு ஒரு நபருக்கு எவ்வளவு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி ஏதோ ஒரு நபருக்கு 4 லிட்டர் வீதம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கேயோ படிச்சேன், அது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு யாராவது ஐடியா இருக்காதுல்ல?
சார் அது ஒரு ஜியோவும் போட்ட மாதிரி நான் பாத்துருக்கேன் சார். ஆமா, அது 4 லிட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட். அந்த குவான்டிட்டி தான் நானும் தேடி பார்த்தேன், எனக்கு எதுலையுமே கிடைக்கல. ஆக்ட்ல இல்ல. ஆனா அது ஜியோ மூலமா தான் வருது. அது ரூல்ஸ்ல கொண்டு வர்றாங்க. 4 லிட்டர்ஸ் வரைக்கும் பெர்மிசிபிள். அதான் அவங்க சொல்றாங்க, கன்சம்ஷன் ஆஃப் த பிரிஸ்கிரைப்டு குவான்டிட்டி ஆஃப் எனி லிக்கர் ஸ்பெசிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். அதர் தான் தி லிக்கர் ஸ்பெசிஃபைட் பை த கவர்மெண்ட் வைக்க முடியாது. ஸோ அதை வைத்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டியை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்தது நீங்க முக்கியமாக இதில் பார்க்கணும்னா 4(1) கேபிட்டல் ஏ. இதுதான் சில நேரங்களில் எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு அஃபென்ஸாக மாறிடும். கடைசியாக நடந்தது வந்து கள்ளக்குறிச்சி 4(1) கேபிட்டல் ஏ. இதுல ஒரு இன்டாக்சிகேஷன் ட்ரக் ஆர் லிக்கர். இது கிளாஸ் ஏ, கிளாஸ் டபுள் ஏ, கிளாஸ் ட்ரிபிள் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஹெச். இதுல சொல்லப்பட்டுள்ள லிக்கர் ஆர் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, லைக்லி டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் இன்ஜுரி, கிரீவியஸ் ஹர்ட் டு த கன்சியூமர். இதை வியாபாரம் செய்தவர்கள், அதாவது ஒன்று மரணத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது கொடுங்காயங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் குடிப்பவர்களுக்கு. இந்த மாதிரியான செயல்கள் செய்தவர்களுக்கு வந்து இஃப் த டெத் ஹஸ் என்ஷூர்டு டியூ டு இட்ஸ் கன்சம்ஷன், இறந்து போனாருன்னு சொன்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டை பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க 4(1) கேபிட்டல் ஏ சப்கிளாஸ் 1ல. அதுக்கப்புறம் அண்ட் வித் ஃபைன் ஷால் நாட் பி லெஸ் தென் 5,000 rupees. அதுக்கப்புறம் சப்கிளாஸ் 2ல அதர் தேன் த டெத். அதனால தான் இன் எனி அதர் கேஸும் கொடுக்குறாங்க. கிரீவியஸ் கட்டோ எதுவோ, அது சில உறுப்புகள் வந்து சேதமாகிடலாம், கண் தெரியாமல் போயிடும் ஒரு சிலருக்கு. ஸோ அதை வந்து கிரீவியஸ் கட்டில் எடுத்துக்கிறாங்க. இருந்தால் கூட எனி அதர் கேஸ் எக்ஸப்ட் த டெத் எதுவாக ஏற்பட்டாலும் எக்ஸ்டெண்ட் டு 10 years அண்ட் வித் ஃபைன் விச் மே பி எக்ஸ்டெண்ட் டு 7,000 rupees அப்படின்னு சொல்லி ஒரு பீனல் ப்ரொவிஷனையும் 4(1) கேபிட்டல் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4(1) கேபிட்டல் ஏங்கிறது ஒரு சிவியராக பார்க்கப்படக்கூடிய ஒரு குற்றம். அதர் தான் மற்ற குற்றங்களை விட 4(1) கேபிட்டல் ஏ சிவியராக பார்க்குறாங்க. அப்புறம் செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசம்ஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. ப்ரிசம்ஷன் கிளாஸ் 4 சப்செக்ஷன் 2ல A2JJ ஆஃப் சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 1 சப்கிளாஸ் A2JJ, இந்த குற்றங்களுக்கு செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2ல ஒரு ப்ரிசம்ஷன் கிளாஸ் இருக்கு. இந்த ப்ரிசம்ஷன் கிளாஸ் அதுல ஏல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த பொசஷனுக்கு திருப்திகரமாக பதில் சொல்ல முடியவில்லை அப்படின்னு சொன்னா, அல்லது திருப்திகரமாக பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த தடை செய்யப்பட்ட அந்த லிக்கர் அவர் கையில் இருக்குமானால் அதற்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவருக்கு தான் போகுங்கிறான். அதுதான் ப்ரிசம்ஷன் கிளாஸ். அந்த குற்றம் அவர் புரிந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சப்செக்ஷன் 1 டு சப்கிளாஸ் A2JJ. ஸோ இதுல ஒரு ப்ரிசம்ஷன் கிளாஸை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 4(2)B பார்த்தீங்கன்னா, the owner of the premises also liable to be prosecuted. Owner of the premises. ஸோ இது வந்து பீனல் செக்ஷனாகவும் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட செயல்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ. செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ 4(1) கேபிட்டல் ஏ வேற. இப்போ 4 கேபிட்டல் ஏல என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் செக்ஷன் 510 ஐபிசியில 510 ஒரு செக்ஷன் உண்டு பாருங்க. அந்த செக்ஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இங்க கொடுக்கப்பட்ட செக்ஷன் வந்து 4 கேபிட்டல் ஏ. 4 capital A. Person found drink and incapable of taking care in public place. இந்த செக்ஷனை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து போதையில தள்ளாடுறான், அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கூட முடியாத நிலையில இருக்கிறான், incapable of taking care of himself in public or private place. ஸோ அதிக குடிபோதையில் உள்ள ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடியது. So person found drink and incapable of taking himself
in public or private place is punishable under section 4 capital A. இத கொடுத்துட்டு permit for drinking is necessary னு சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு அதுல. செக்ஷன் 4 கேபிட்டல் ஏல ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இன் எனி பப்ளிக் பிளேஸ். ரெண்டாவது whoever not having permitted to consume any liquor. அப்போ முதல்ல இருக்கிறவர் வந்து ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன்ல இருக்கிறவருக்கு வந்து பெர்மிஷன் இருக்கு, ஆனாலும் அவர் குடிக்கிறார். குடிபோதையில தன்னைத்தானே அவர் கட்டுப்படுத்தி கொண்டு நிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார் சொன்ன பப்ளிக் பிளேஸ்லயோ ஒரு பிரைவேட் பிளேஸ்லயோ அவரை பற்றியும் சொல்றாங்க. ரெண்டாவது நாட் ஹேவிங் பீன் பெர்மிட்டட் டு கன்சியூம் எனி லிக்கர். அப்ப இங்க பெர்மிஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மது அருந்தி கொள்ளலாம் ஏதாவது லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? அது எதாவது இருக்கா ஆக்ட்ல? பெர்மிஷன் உண்டாப்போம். லிக்கர் கன்சம்ஷனுக்கு தமிழ்நாட்டில் பெர்மிஷன் வாங்கணுமா கன்சியூமர்ஸ்? ஏன்னா இந்த செக்ஷன் 4A அது தெளிவாக சொல்றேன். அது பாருங்க, பெர்மிஷன் இல்லாதவங்க இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இன் எனி பிரைவேட் பிளேஸ். அப்போ ஒரு நபர் வந்து பெர்மிஷன் ஆகாம வீட்டில் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்காருன்னா he will be punishable under section 4A. ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயில்பட்டியிலேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் போட்டாரு. இப்போ above 21 years சரி, above 21 years எங்க இருக்கு? எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு? எந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க மகேந்திரகுமார் சார். சார் நீங்க ஜீனியஸ் தான் அந்த ஆக்ட்ல, சொல்லுங்க. சோ 4 கேபிட்டல் ஏல பனிஷ்மெண்ட் பத்தி சொல்லும் பொழுது ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன் இன் பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. அப்புறம் not having been permitted to consume any liquor is found in state of intoxication any private place. இந்த ரெண்டு நபர்களை இதுல கொண்டு வர்றாங்களே, அப்படின்னா பிரைவேட் பிளேஸ்ல குடிக்கிறதுக்கு அல்லது கன்சியூம் பண்றதுக்கே பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ பெர்மிட் ஃபார் ட்ரிங்கிங் இஸ் நெசசரிங்கிறது தான் செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ சொல்லுது. சரி, இப்போ ஒரு பிரைவேட் கார் இருக்குன்னு வைங்க. பிரைவேட் கார்ல ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த செக்ஷன் 4A அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும். ஏ பிரைவேட் கார் பட் இட்ஸ் ஏ கார் ரன்னிங் ஆன் ஏ பப்ளிக் பிளேஸ். இப்போ செக்ஷன் 4 கேபிட்டல் ஏ படி அவரை பனிஷ் பண்ண முடியுமா? பிரைவேட் கார் ரன்னிங் ஆன் ஏ பப்ளிக் ரோடு, இது இப்போ பப்ளிக் பிளேஸா இல்லையா? இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்றி முத்துகிருஷ்ணன் இன் ரிப்போர்ட் ஆஃப் முத்துகிருஷ்ணன் 1962 கிரிமினல் பேஜ் 415. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a private car because it was found running on a public road is not a public place within the meaning of section 4 capital A. சரியா? அடுத்தால இந்த ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன்ங்கிறதுக்கு அவங்க ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. இன்டாக்சிகேஷன் என்ன அர்த்தம்னா, இதுக்கு டெஃபினிஷன் இல்லை, இன்டாக்சிகேஷனுக்கு டெஃபினிஷன் இல்லை. இருந்தாலும் இன்டாக்சிகேஷனுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டின் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, இன்டாக்சிகேஷன் இம்ப்ளைஸ் எக்ஸசிவ் ட்ரிங்கிங் ஆஃப் லிக்கர் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மியர்லி ஸ்மெல்லிங் ஆஃப் ஆல்கஹால் does not amount to being in a state of intoxication within the meaning of section 4A. So ஒருத்தர் இருந்து மது வாடை அடிக்குதுன்னு சொன்னா அதை வைத்துக்கிட்டு does not in a state of he is in state of intoxication நம்ம பொருள் கொள்ள முடியாது. எக்ஸசிவ் ட்ரிங்கிங் ஆஃப் லிக்கருங்கிற இதுல இருக்க ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் இன்டாக்சிகேஷன் எடுத்துக்கிறாங்க.
ஏன்னா 4 கேபிட்டல் ஏல இந்த மாதிரி டெக்னிக்கலா அங்கங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்க இன்டாக்சிகேஷனுக்கு மீனிங் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா பத்துலா GONNA, ஒன்னா பட்டுலா PATULA, ஒன்னா பட்டுலா சத்யா ராவ், ஒன்னா பட்டுலா சத்யா ராவ் வெர்சஸ் ஸ்டேட் 1954 MWN Madras Weekly Notes page 653. இப்போ அந்த 4 கேபிட்டல் ஏக்கும் 41Jக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க. 41Jல நம்ம என்ன பார்த்தோம்? டெஃபினிஷன் கிளாஸ்ல 4 consumes or buys any liquor other than the liquor specified by the government, state government. So இப்போ இங்க consume or buys இருக்கு. அரசு அறிவிப்பின் மூலமாக கொடுக்கப்பட்ட மதுபான வகைகளை தவிர ஏனைய வகைகளை வாங்குவதோ அல்லது நுகர்வதோ குற்றம் அப்படிங்கிறது தான் 41J. இப்போ 4 கேபிட்டல் ஏக்கு வரும்போது இங்க ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன். ஸோ இப்போ அரசனுடைய மதுபானத்தை நான் வாங்குறேன், நான் அதை குடிக்கிறேன் அப்படின்னா கூட அது எக்ஸசிவ் ட்ரிங்கிங் ஆஃப் லிக்கராக இருந்தால் செக்ஷன் 4A வந்து பனிஷபிளாக மாறிடுது. நான் அரசனுடைய மதுபானத்தை தானே வாங்கினேன், அதை நான் என் இஷ்டத்துக்கு அளவுக்கு அதிகமாக குடித்தேன்னு கூட சொல்ல முடியாதுங்கிறாங்க. அதுதான் செக்ஷன் 4A. ஸோ 41Jக்கும் 4 கேபிட்டல் ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, டஸ் நாட் மேக் மச் டிஃபரன்ஸ், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனாலும் 4 கேபிட்டல் ஏங்கிறது கிரேவர் அஃபென்ஸ் ஆக பார்க்கப்படுது, 41Jங்கிறது லெஸ்ஸர் அஃபென்ஸ் ஆக பார்க்கப்படுது. குவான்டிட்டியை வைத்து தான் எவ்வளவு கன்சியூம் பண்ணாங்கிறத வைத்து 4 கேபிட்டல் ஏவும் 41Jவும் டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. ஸோ குவான்டிட்டியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 4A கேபிட்டல் ஏ இஸ் ஏ கிரேவர் அஃபென்ஸ், 41J இஸ் ஏ லெஸ்ஸர் அஃபென்ஸ் பிரிக்கிறாங்க. சரி, இந்த 4 கேபிட்டல் ஏங்கிற செக்ஷனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்டிங்ஷன் என்னங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இந்த செக்ஷன் எதுக்காக 4A உருவாக்குனாங்கன்னா, இந்த 4Aங்கிறதே வந்து ஆக்ட் 9 ஆஃப் 1979 தான். ஆக்ட் 9 ஆஃப் 1979 தான் அந்த 4 கேபிட்டல் ஏ கொண்டு வர்றாங்க. ஸோ சிலர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான போதைய கொடுக்கக்கூடிய அளவுல அந்த லிக்கரை எடுத்துக்கிட்டு அவங்களால வந்து பலருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பப்ளிக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து எங்கேயாவது தண்ணியில போய் விழுந்துடுறாங்க, குளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அந்த கன்சம்ஷனுடைய குவான்டிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செக்ஷன் தான் 4 கேபிட்டல் ஏ. ஸோ ஒருவர் போதைக்கு தரக்கூடிய லிக்கரை எடுத்துக்கிறாரு, அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவல்ல அவர் இல்லைன்னு சொன்னா அதுக்கு தான் 4 கேபிட்டல் ஏ கொண்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்ப இன்டாக்சிகேஷனை வந்து எப்படி டிசைட் பண்றது ஒவ்வொரு வழக்குலையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அது அந்த இன்டாக்சிகேஷனை ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்டாக்சிகேஷன் எக்ஸசிவ் ட்ரிங்கிங் ஆஃப் லிக்கர், merely smelling of alcohol does not amount to the state of intoxication அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்றாங்க அந்த கொன்னா பட்டுலா கேஸ்ல. ஆனா அப்போ ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்மெல் இன் பிரெத், அவருடைய மூச்சில வந்து அந்த வாடை அடிக்கும், லிக்கர் வாடை அடிக்கும். ரெண்டாவது, ரெட்னஸ் ஆஃப் ஐ அண்ட் டைலேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் சொல்லுவாங்க இல்லையா ஊரில், குடிகாரன் கண்ணு மாதிரி இருக்கும்பாங்க. 2, மூணாவது, டங்க்கு வந்து கிளியராக இருக்கும், ட்ரையாக இருக்கும். நாக்கை பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் ட்ரை. ஸ்பீச் வந்து இன்ஹோகரண்ட்டாக இருக்கும், உளர்ற மாதிரி இருக்கும், நார்மலாக பேசினாலே பேசுகிற மாதிரி இருக்கும், ஸ்பீச் இன்ஹோகரண்ட். அப்புறம் ஸ்ட்ராகரிங் கெயிட், நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும், தள்ளாடி நடப்பான், நொண்டி நடக்கிற மாதிரி நடப்பான். ஸோ ஸ்டாகரிங் கெயிட். இந்த 5 வகையான செயல்கள் இருந்து தான்
இன்டாக்சிகேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. இதையும் இன்றி பழனி கவுண்டர் அப்படிங்கிற கேஸ்ல ஏஆர் 1957 மெட்ராஸ் பேஜ் 546. ஸோ இந்த வழக்கில் தான் இன்டாக்சிகேஷனுக்கான என்னென்ன ஃபேக்டை கன்சிடர் பண்ணி ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு முடிவெடுக்கிறது. இன்டாக்சிகேஷனுக்கு ஒரு நேரடியாக வரையறுக்க முடியாட்டா கூட அதுக்கு ஒரு டெஃபினேஷனாக இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் அவர் இன்டாக்சிகேஷனும் ப்ராசிக்யூஷனும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 வந்து இட்ஸ் எ பீனல் ப்ரொவிஷன். பனிஷ்மெண்ட் ஃபார் ரெண்டரிங் அட்டெம்ப்ட் டு ரெண்டர் டிநேச்சர்டு ஸ்பிரிட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ எப்பொழுதுமே ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட்டினுடைய குவாலிட்டியில் இருக்கும். குவான்டிட்டியோட அதில் குவாலிட்டி முக்கியமானது. ஸ்பிரிட்டினுடைய குவான்டிட்டியை பற்றி பிறகு வருது. முதல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு ஸ்பிரிட்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக அந்த எலமெண்ட்ஸ் இருந்தால் அது வந்து நேச்சுரலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடியதை டீநேச்சர் பண்ணுறது ஃபார் சம் பர்பஸ். ஸோ இயற்கை தன்மையில் உள்ளது இயற்கை தன்மையை அற்றுப்போக செய்தல். இதை பற்றி செக்ஷன் 5ல சில விஷயங்கள் சொல்றாங்க. ஹியூமன் கன்சப்ஷனுக்கு பயன்படுத்துவதற்காக டீநேச்சர்டு ஸ்பிரிட்டை மீண்டும் நேச்சர்டு ஸ்பிரிட் மாதிரி கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வந்து அது ஹியூமன் கன்சப்ஷனுக்காக பயன்படுத்துறதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ டீநேச்சர் ஃப்ரம் நேச்சர் ஒன்று இருக்கு. நேச்சர்லேருந்து டீநேச்சருக்கு கொண்டு வரலாம். இயற்கையான தன்மையிலிருந்து இயற்கையற்ற தன்மைக்கு ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட்டுக்கு அதை கொண்டு வந்துடலாம். அதே போல ரீநேச்சர் ஃப்ரம் டீநேச்சர். இப்போ அதுதான் செக்ஷன் 5. ரீநேச்சர் மீண்டும் அது இயற்கையான தன்மைக்கு கொண்டு வருவதற்காக செயல்படுத்தக்கூடிய செயல்கள், அதை பற்றி செக்ஷன் 5ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீநேச்சர் ஸ்பிரிட்டு, அது ரீநேச்சர் ஃப்ரம் டீநேச்சர், ரெஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர். அதான் ரீநேச்சர். ரீநேச்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர். அது இயற்கையிலேயே என்ன தன்மையில இருக்குமோ அந்த தன்மைக்கு மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். எதை? டீநேச்சர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டை. ஸோ இந்த டீநேச்சர் ஸ்பிரிட்டை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் முகமது முஸ்தபா ரவுத்தர் வெர்சஸ் ஸ்டேட். முகமது முஸ்தபா ரவுத்தர் வெர்சஸ் ஸ்டேட் 1951 MW1 MWN 1951 MWN Volume 1 page 296 இதுல வந்து டீநேச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல தான் சொல்றாங்க ரீநேச்சர் ஃப்ரம் டீநேச்சர் ரெஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர். அதை தான் டீநேச்சர்னு இங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க இந்த டேர்முக்கான டெஃபினிஷனாக. ஸோ டீநேச்சருடைய ப்ராடக்ட்ல டெப்ரைவ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் குவாலிட்டி. டீநேச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா டெப்ரைவ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் குவாலிட்டி, தன்னுடைய இயற்கையான தன்மையை அது முழுவதுமாக இழந்திருக்க வேண்டும். நீங்க ஆர்டிகல் 21ல படிச்சீங்கன்னா தெரியும், டெப்ரைவேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி. பர்சனல் லிபர்ட்டியை முழுமையாக அவன் வந்து இழக்கணும். இந்த டெப்ரைவேஷன்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா புட் அன் எண்ட், ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க. அதே போல நேச்சுரல் குவாலிட்டியை முழுமையாக இழந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் டீநேச்சர் ப்ராடக்ட். அந்த டீநேச்சர், அந்த நேச்சுரல் குவாலிட்டியை இழந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு பாருங்க. டு சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ஸ்பெசிபிகலி ரெண்டர் ஃபார் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங். ஸோ நேச்சுரல் குவாலிட்டியை இழந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இயற்கை தன்மையை உண்டு பண்ணி அதை உண்பதற்கோ அல்லது குடிப்பதற்கோ ஏற்ற வகையில் மாற்றுவதுதான் செக்ஷன் 5. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், வார்னிஷ் எடுத்துக்கிடுங்க. வார்னிஷ், இந்த வார்னிஷ்ங்கிற ப்ராடக்ட் டீநேச்சர்டு.
இந்த வார்னிஷை டீநேச்சர்ல இருந்து நேச்சர் பண்ணணும். ரெஸ்டோர் இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர் ஆர் வேல்யூக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது ப்ரொஹிபிட்டட் அண்டர் செக்ஷன் 5 அண்ட் பீனலைஸ்ட் அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் த ஆக்ட். இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்றி டி ஃபார் ட்ரீ, இன்றி டி கேபிட்டல் டி போடுங்க, இனிஷியல் டி எத்திராஜுலு நாயுடு, இன்றி டி எத்திராஜுலு நாயுடு ஏஆர் 1950 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 145. அப்படி டீநேச்சர் ப்ராடக்டை நேச்சர் ப்ராடக்டாக ஆக்கி ஃபார் கன்சம்ஷன், ஹியூமன் கன்சம்ஷன் கொடுத்தா இட் இஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 5. அந்த பனிஷ்மெண்ட்டை அங்கே பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் 5ல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் இருக்கு. செக்ஷன் 5ல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் இருக்கு. இந்த ப்ரொவிசர் கிளாஸ்ல ப்ரிசம்ஷன் கிளாஸாக வச்சிருக்காங்க பாருங்க. ப்ரொவிசர் கிளாஸ்ல ப்ரிசம்ஷன் கிளாஸாக அது செயல்படுது. until the contrary is proved that any spirit or preparation containing spirit which is proved on a chemical analysis to contain any quantity of any of the prescribed denature contained has been derived from the denatured spirit. So ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் கையில இருக்கு, அது வந்து அட்ராக்டிங் செக்ஷன் 5 அப்படின்னா ஒரு ப்ரிசம்ஷன் கிளாஸ் என்னன்னு சொன்னா அந்த டீநேச்சர் ப்ராடக்டை தான் நேச்சர் ப்ராடக்ட் ஆக்கி ரெஸ்டோர் இட்ஸ் ஒரிஜினல் நேச்சுரல் குவாலிட்டிக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக ஃபார் ஹியூமன் பர்பஸ், ஹியூமன் கன்சம்ஷனுக்காக வைத்திருப்பதாக ப்ரிசம்ஷன் எடுத்துக்கொள்ளலாங்கிறாங்க. ஸோ இது செக்ஷன் 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த செக்ஷன் 6 பார்க்கும் பொழுது செக்ஷனோட ரிலேட்டட், இந்த செக்ஷன் 6 ரிலேட்டட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அது செக்ஷன் 16. இதையும் கம்பைன் ஸ்டடி பண்ணிடணும். செக்ஷன் 16ல பாத்தீங்கன்னா பவர் டு நோட்டிஃபை எக்ஸம்ஷன்ஸ். சரி, எதற்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள வரலாம். இங்க செக்ஷன் 16ல பாருங்க, the state government may by notification and subject to such conditions as may think fit exempt any specified liquor or intoxicating drink or article containing such liquor or drug from the observation of all or any of the provisions of the act on the ground that such liquor, drug or article is required for medicinal, scientific, industrial and such like purpose. இது நம்ம முதல்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்டை பார்க்கும் பொழுது என்னென்ன ப்ராடக்ட் மெடிசினல், சயின்டிபிக், இண்டஸ்ட்ரியல் ஆர் சச் லைக் பர்பஸுக்கு பயன்படுத்தப்படுவோ அதையெல்லாம் எக்ஸாம்ஷன் கொடுக்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செக்ஷன் 16ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் அந்த மெடிசினல், சயின்டிபிக், இண்டஸ்ட்ரியல் ஆர் அதை லைக் பர்பஸுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அரிஸ்டம். நீங்கள் நார்வேல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அரிஸ்டம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, லிக்கர் ஒரு திரவம் இருக்கு, அது அரிஸ்டம். அப்புறம் நம்ம இப்ப இல்லது, முன்னாடி உண்டு, சிஞ்சர் பீர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஞ்சர் பீர் சார் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமா, இப்ப மார்க்கெட்ல இருக்கான்னு தெரியல, இப்ப பீர் தான் இருக்கு, சிஞ்சர் பீர் இருக்க மாதிரி தெரியல. அப்புறம் அசோவாஸ் ஒன்று உண்டு, அதாவது அரிஸ்டம் மாதிரியான ஒரு ப்ராடக்ட். அது ASAWAS அசவாஸ், அரிஸ்டம், சிஞ்சர் பீர். இன்னும் இருக்கு பாருங்க, டிஞ்சர். மெடிசினல் பர்பஸ் நம்ம பயன்படுத்துறாம டிஞ்சர், அதுலயே ஆல்கஹால் கண்டென்ட் உண்டு. நம்ம காயம்பட்ட உடனே அது ஆறுறதுக்காக பயன்படுத்துற டிஞ்சர். ஸோ இவைகளுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் பயன்படுத்துறதுக்கு. இந்த செக்ஷன் 16ல உள்ள எக்ஸம்ஷன் இருக்கு பாருங்க. இதை தவிர ஏனைய லிக்கர் ஆர் ட்ரக்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தடை செய்யப்பட்டது, ஒழிக்கப்பட்டுள்ளது செக்ஷன் 6ல. ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எதற்குன்னு கேட்டீங்கன்னா, யூஸ் ஆர் ஆஃபரிங் எனி லிக்கர் ஆர் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக் அதர் than the liquor or drugs exempted under section 16. செக்ஷன் 16ல எதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தவிர ஏனையவர்களுக்கு ப்ரொஹிபிட்டட் தி அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறாங்க செக்ஷன் 6ல.
Section 6 ban the advertisement except exempted under section 16. இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கேஸ்ல வந்து இன்றி முனுசாமி, in report of முனுசாமி, AR 1964, Madras Weekly Notes, page 54. Page 54. அதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 கேபிட்டல் ஏ. இந்த ப்ரொஹிபிஷன் ஃபீல்டு இருக்கு பாருங்க, இந்த லிக்கர் ஃபீல்டில் முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா மொலாசஸ். அதனால தான் அந்த மொலாசஸ்க்கு ஒரு தனியாகவே ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க 6 கேபிட்டல் ஏ. That act was, the section was inserted by Act 8 of 1958. Act 8 of 1958. So, section 6 capital A, control and regulation of molasses. So, subsection 2 and 3, 6 capital இனுடைய subsection 2 and 3 சொல்லப்பட்டதில்லை தவிர வேற எந்த நபரும் import, export, transport, sell or in possession any quantity of molasses. நீங்க 5 கிராம் கூட molasses நீங்க கையில வச்சிருக்க முடியாது. என்டிபிஎஸ்ல கூட உங்களுக்கு கமர்ஷியல் குவான்டிட்டி, பர்சனல் குவான்டிட்டி இருக்கு என்டிபிஎஸ்ல. பட் மொலாசஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள் ப்ராடக்ட் இந்த லிக்கர் ஏரியா, லிக்கர் ஃபீல்டுல வந்து மொலாசஸ் தான் அடிப்படையான ஒரு மூலப்பொருளாக இருக்கும் நிறைய ட்ரிங்க்ஸுக்கு, லிக்கருக்கு. அதனாலதான் இதுக்கு தனியாக ஒரு செக்ஷனையும் கொடுத்து அதுல பொசஷன் வந்து எனி குவான்டிட்டியும் வைத்திருந்தா கூட அது அஃபென்ஸ்ட்டாங்க. ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் பை ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் authorize any officer to grant license for the import, export, sale or possession of molasses. The molasses எங்க இருக்குன்னா ஃபுல்லா அந்த கரும்பு சர்க்கரை ஆலைகள்ல இருந்து தான் வரும். இப்போ நீங்க பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு ரோடு, தெருவுக்கு தெரு பாத்தீங்கன்னா கரும்பு ஆலை, சின்ன சின்ன ஆலைகள் இருக்கும். ஒரு வயல் இருக்கும், அந்த வயல்ல வந்து கரும்பு பயிரிடுவாங்க. அந்த வயலோட ஒரு டெட் எண்டு மெயின் ஏரியாக்குள்ள வர ஏரியால வந்து ஒரு கரும்பு சர்க்கரை ஆலை அங்க இருக்கும். ஸோ நம்ம வாங்குறப்ப இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறதுலாம் அங்கிருந்து தான் வருது. அங்க பாத்தீங்கன்னா அது பாறையா போட்டு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பாறைகள் மாதிரி இருக்கும், வெட்டி எடுத்து தருவாங்க. ஸோ அங்க வந்து மொலாசஸ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஸோ இங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கரும்பு சர்க்கரை ஆலைகள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். இருந்த போதிலும் அந்த மொலாசஸ் வந்து மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஃபார் சம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம் லிக்கர்ஸ். அதனால இதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த செக்ஷனை கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 6B, அது ரெகுலேஷன் ஆஃப் டிரான்சிட் ஆஃப் லிக்கர். இது வந்து கலால் துறை சம்பந்தப்பட்டது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் அண்டர் சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன்ல 2ல சொல்லப்பட்டுள்ள நபர்களை தவிர யாரும் வந்து டிரான்சிட் பண்ண முடியாது எந்த லிக்கரையும். அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் 7 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ஸ்பரசி. செக்ஷன் 107 120A சப்கிளாஸ் 1 ஐபிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி தான் இங்கே செக்ஷன் 7 தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பொதுவாக நீங்கள் கான்ஸ்பிரசிக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிஸ்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி. இந்த கான்ஸ்பிரசியில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். ஃபார்மிங் ஆஃப் அன் அக்ரிமெண்ட். ஸோ த கிஸ்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி லைஸ் ஆல்வேஸ் ஆன் தி ஃபார்மிங் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் between the parties, between the conspirators. So what is meant by agreement ன்னு பார்த்தீங்கன்னா, there is no definition except under the Indian Contract Act 1872. இப்போ அக்ரிமெண்ட்டுங்கிறதுக்கு கிரிமினல் லால எப்படி ஒரு டெஃபினிஷன் எடுத்துக்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் டெசிஷன் மூலமாக எடுத்துக்கிறாங்க. அக்கார்ட் ஆர் கன்கார்டுங்கிறாங்க, அக்கார்ட் அண்ட் கன்கார்டு. இந்த செக்ஷன் 7 பொறுத்தளவுல ஒரு கான்ஸ்பிரசில வந்து 2 விஷயம் உண்டு. ஒன்னு மென்ஸ்ரியா, இன்னொன்னு ஆக்டஸ் ரியஸ். உங்களுக்கு தெரியும் மென்ஸ்ரியா அண்ட் ஆக்டஸ் ரியஸ். இந்த 2 இருக்கும் பொழுதுதான் ஒரு செயல் ஃபினிஷ் ஆகும். ஸோ கான்ஸ்பிரசிங்கிறது பொதுவாக அக்கார்டிங் டு கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கான்ஸ்பிரசிங்கிற டேர்மை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இட் இஸ் அன் இன்வைட் அஃபென்ஸ் அப்படிம்பாங்க, முழுமை பெறாத ஒரு குற்றம். when the conspiracy exists prevails but the principal act does not accomplish. the conspiracy வந்து எந்த குற்றத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த குற்றம் நடைபெறாத வரை conspiracy is called as inchoate offense.
அப்போ ஃபார்மிங் ஆஃப் இன்டென்ஷன் இருக்கும், மென்ஸ்ரியா இருக்கும், ஆக்டர்ஸ் ரியஸ் இன்னும் வரல. அப்படி இருந்தா கூட செக்ஷன் 7ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நோ ஆக்ட் எக்ஸப்ட் த அக்ரிமெண்ட் வாஸ் டன் பை எனி ஆஃப் த பார்ட்டிஸ். செக்ஷன் 7 உடைய சப்கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 107 உடைய சப்கிளாஸ் 2 ஐபிசியினுடைய ரெப்பலிக்கா தான் இந்த செக்ஷன் 7 உடைய சப்கிளாஸ் 2. அவ்வளவுதாங்க. ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும், ஆக்டர்ஸ் ரியேஷன் நடந்திருக்காது. அப்படி இருந்தா கூட செக்ஷன் 7 படி அது பனிஷபிள் ஆக்ட்ங்கிறாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அதே போல செக்ஷன் 8 ஒரு முக்கியமானது. செக்ஷன் 8 எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸைஸ் செர்ச் ஆர் அரெஸ்ட். இந்த போலீஸ்காரங்களுடைய எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் பவர்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செக்ஷன். இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஷன் 8ம் அதுக்கப்புறம் 9 சேர்த்து பாருங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் வெக்ஸியஸ் செர்ச் ஆர் அரெஸ்ட் 9ல வந்து ஃபார் வெக்ஸியஸ் டிலே. ஸோ வேண்டா வெறுப்பா வேணுக்குன்னு சொல்லி யாரையோ பழி வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு பப்ளிக்ல ஒரு இமேஜை டேமேஜ் பண்றதுக்கு, இந்த மாதிரி பல காரணங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய செர்ச் ஆர் அரெஸ்ட்டை பொறுத்தளவுல செக்ஷன் 8ல தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த செக்ஷன் 9ம் வந்து அப்படி இந்த சர்ச் பண்ணிட்டு வெக்ஸேசி அண்ட் அன்னெசரிலி டிலே ஃபார்வர்டிங் டு ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர். நீங்க வந்து ஒரு சர்ச் பண்றாங்கன்னா அடுத்தால அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கும். அந்த கடமையை வந்து தவறுதல் அல்லது காலதாமதப்படுத்துதல், இதை செக்ஷன் 9ல சொல்றாங்க. இந்த ரெண்டுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா பை தி ஆஃபீஸர். இதான் the motto behind, the philosophy or reason behind section 8 and 9ல பாத்தீங்கன்னா, to prevent an abuse of process of law. section 8 is intended, section 8 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, vexatious unnecessary search, seizure, arrest இவைகளை தடை செய்வதற்கு. So section 8 prohibits the illegal exercise of authority. அதிகாரம் படைத்த நபர்கள் சட்டவிரோதமாக செய்யக்கூடிய செயலை தடுப்பதற்கு செக்ஷன் 8 உருவாக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் 9 எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி டிலே இன் த ப்ராசஸ் ஆஃப் லா ஒன்ஸ் அத்தாரிட்டி இஸ் லீகலி எக்ஸசைஸ்டு. லீகலி எக்ஸசைஸ்டு. அப்போ அப்பார்ட் ஃப்ரம் செக்ஷன் 8ல சொல்லப்படாத விஷயங்களை தவிர ஏனைய செயல்பாடுகளின் மூலமாக சர்ச், அரெஸ்ட், சீசர் பண்றாங்கன்னு சொன்னா அதுல தேவையில்லாத டிலே இருக்கக்கூடாது. அப்படி டிலே இருந்தா பனிஷ்மெண்டாக செக்ஷன் 9ல அதை சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 10. செக்ஷன் 10 பொறுத்தளவுல ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது. அப்பார்ட்மெண்ட் ஆஃப் எஸ்கேப் ஆஃப் பர்சன்ஸ் அரஸ்டட் எனி ஆபீசர் ஆர் பர்சன் எக்ஸசைசிங் தி பவர் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமிழைத்த நபரை எந்த ஒரு அதிகாரியோ அல்லது இந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற அதிகாரியோ தப்பிக்க விட்டாங்கன்னா they are treated as appurter under section 10. அதுக்கடுத்து செக்ஷன் 11. செக்ஷன் 11 பாத்தீங்கன்னா செக்ஷன் 109 ஐபிசியினுடைய ஒரு ரிப்பலிக்கான்னு சொல்ல முடியும். செக்ஷன் 109 ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு செயலுக்கு ஒரு செயல் குற்றமாக கருதப்படுகிறது சட்டத்தின் கீழ். ஆனா அந்த குற்றத்திற்கு எந்த பிரிவுகளின் கீழும் வரையறுக்கப்பட்டோ அல்லது தண்டனையோ வரையறுக்கப்படவில்லை என்றால் அது 109க்கு போயிடும். அதே கான்செப்ட்ல தான் செக்ஷன் 9 உருவாக்கியிருக்காங்க. செக்ஷன் 9ல எனி வில்ஃபுல் ஆக்ட் ஆர் இன்டென்ஷனல் ஒமிஷன். ஸோ கமிஷன் ஆர் ஒமிஷன் அமௌண்ட்ஸ் டு கமிஷன். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் லா. எனி வில்ஃபுல் ஆக்ட் மீன்ஸ் கமிஷன் ஆஃப் ஆக்ட். இன்டென்ஷனல் ஒமிஷன் மீன்ஸ் it is also an act, but it's a omission with intention. So commission, omission amounts to a commission of an act. அப்படிங்கிற பிரின்சிபல் வைக்கிறது தான் செக்ஷன் 11. அந்த கமிஷன், ஒமிஷன் அமௌண்ட்ஸ் டு கமிஷன் ஆஃப் an actங்கிறதுக்கு இந்த சட்டத்தின் கீழ் எங்கேயும் ஒரு இடத்துல கூட ஒரு வரையறை இல்லை, அதற்கான தண்டனை வரையறுக்கப்படவில்லைன்னு சொன்னா செக்ஷன் 11 யூஸ் பண்ணிடலாம். 511 செக்ஷனும் அதே மாதிரி ஐபிசியில் இருக்கும். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதான் சொல்றேன். ஸோ செக்ஷன் 11 is a residuary provision. It is called as residuary provision, like 511 or 109 IPC. இங்க ரொம்ப முக்கியமானது willful act and intentional omission in contravention of the act. அடுத்தது இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு.
கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட். கதிரேசன் வெர்சஸ் ஸ்டேட் 1966. லா வீக்லி கிரிமினல் பேஜ் 25. willful act or omission in contravention of the rule அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஸோ willful act or intentional omission எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் conviction can be sustained அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறம் செக்ஷன் 12 பனிஷ்மெண்ட் ஃபார் அப்பர்ட்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ். இது அப்பர்ட்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது. கமிஷன், அட்டெம்ப்ட், அப்பர்ட்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் ஆர் அவுட் சைடு சச் ஏரியா. ஸோ இப்போ ப்ரொஹிபிட்டட் ஆக்ட் எங்கே கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த செக்ஷன் 12 எதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் ஏரியா டு விச் த ஆக்ட் இஸ் நாட் எக்ஸ்டெண்டட். இது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937. இது பஞ்சாபுக்கோ அதர் ஸ்டேட்டுக்கோ இந்த ஆக்ட் வந்து நாட் அப்ளிகபிள். அவங்க கிட்ட வேற ஏதாவது ஆக்ட் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்தியாவில் உள்ள வேற ஸ்டேட்ல இந்த ஆக்டை நம்ம தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 அப்ளை பண்ண முடியாது. ஆனால் வேற ஸ்டேட்ல இந்த சட்டம் சம்பந்தமான கமிஷன், அட்டெம்ப்ட் ஆர் அப்பர்ட்மெண்ட் இருந்தால் அதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது செக்ஷன் 12 ஆஃப் த ஆக்ட். செக்ஷன் 12 deals with the extraordinary jurisdiction to apply the act for commission, attempt or appointment take place within or outside such area. ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 applicable to the whole state இருக்கும். ஸோ அதர் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஆக்டை நம்ம செயல்படுத்த முடியுமானா முடியும். அதுக்கு கமிஷன், அட்டெம்ப்ட் ஆர் அப்பர்ட்மெண்ட் 3 கேட்டகரியில் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 13 வந்து இந்த செக்ஷன் 13ங்கிறது ஆக்ட் 68 ஆஃப் 1986. செக்ஷன் எப்போ கொண்டு வராங்கன்னா ஆக்ட் 68 ஆஃப் 1986ல கொண்டு வர்றாங்க. ஸோ இது கான்ஃபிஸ்கேஷன் பத்தி சொல்லக்கூடியது. பவர் ஆஃப் த கோர்ட், கான்ஃபிஸ்கேஷன். ஸோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை பொறுத்தளவில் தேர் ஆர் 8 டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட். 8 வகையான பனிஷ்மெண்ட் இருக்கு கிரிமினலால. ஒன்று வந்து டெத்து, இன்னொன்று வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதுக்கப்புறம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர்ஐன்னு போட்டுங்க, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் எஸ்ஐ, அப்புறம் ஃபைன் போடலாம், ஃபார் ஃபியூச்சர் பண்ணலாம், இம்பவுண்ட் பண்ணலாம், அண்ட் கான்ஃபிஸ்கேஷன். The confiscation is also one of the form of punishment. அதுதான் செக்ஷன் 13ல சொல்றாங்க. கான்ஃபிஸ்கேஷன் ஆக்ட் as a punishment. கான்ஃபிஸ்கேஷனோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுடுங்க. இட்ஸ் ஆக்ட் as a punishment and also a way to prevent further wrongdoing. நீங்க சில பறிமுதல் செய்து விட்டீர்கள்னா மீண்டும் அந்த குற்றம் செய்வதை தடுக்கப்படலாம். அது ஒரு வகையான பனிஷ்மெண்டாக செயல்படுகிறதுங்கிறாங்க கான்ஃபிஸ்கேஷனை பொறுத்தளவு. ஸோ இந்த 13ல வந்து 13 அண்ட் 13 கேபிட்டல் ஏ பாருங்க. 13 செக்ஷன் 13 அண்ட் 13 ஏல பார்த்தீங்கன்னா 13ல வந்து ட்ரக் எக்ஸெட்ரா லைபிள் டு கான்ஃபிஸ்கேஷன். செக்ஷன் 13 ஏல லிக்கர் எக்ஸெட்ரா லைபிள் டு கான்ஃபிஸ்கேஷன். இந்த ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம், அங்க ட்ரக் இங்க லிக்கர். இப்போ லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம வி கேனாட் பாஸ் இட் ஓவர் லைட்டர் சென்ஸ். ரொம்ப லைட்டர் சென்ஸில் இதை வந்து நம்ம பாஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு இது புரியலை அல்லது தவறாக புரிய போகிறோம்னு அர்த்தம். வாட் இஸ் மீன் பை லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன்? பார்ட்டிசிபென்ட்ஸ், எனி ஒன் ஆஃப் யூ, லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன் என்ன அர்த்தம்? forfeiture பண்ணலாம் சார். forfeiture is entirely different from confiscation. The term liable to confiscation தான் ரெண்டு செக்ஷன்லயும் பயன்படுத்திருக்காங்க பாருங்க. சார் முடக்கி வைத்தல். பறிமுதல்
முடக்கி வைத்தலா? பறிமுதல் செய்யறது. செய்ய கடமைப்பட்டது. என்ன சொன்னீங்க? பறிமுதல் செய்ய கடமைப்பட்டது. பறிமுதல் செய்ய கடமைப்பட்டது. அதுதான் கொஞ்சம் கரெக்டான வார்த்தை அது. ஸோ லைபிள் டு கான்ஃபிஸ்கேஷன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, குறிச்சிடுங்க. AR 1955 within bracket NOC, notes of cases, NOC, Madras, page 3920, page 3920. இந்த செக்ஷன் 13லயும் செக்ஷன் 13 கேபிட்டல் ஏலையும் ஷேல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சாரி, அது 14ல வருது, கரெக்ட். செக்ஷன் 13லயும் 13ஏலையும் லயபிள்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன். ஸோ லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டின் கீழே சம்பந்தப்பட்ட ஒரு வெஹிக்கிள், அது வெசல் ஆர் எனி அதர் மெட்டீரியல் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் without the knowledge of the owner it was used னு வைங்க. இப்போ கான்ஃபிஸ்கேஷன் பண்ணல ஒரு பிரச்சனைகள் வருமா வராதா? பிகாஸ் he is not an offender. The owner of the vehicle etc is not an offender. அந்த மாதிரி நேரங்களில் அவருடைய ப்ராடக்டை வந்து அவருடைய மெட்டீரியலை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணுறது ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த டேர்ம் லயபிள் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. So, shall be liable for confiscation employed in section 13 of the act means liable to confiscated, but only thing the vehicle owner had knowledge or reason to believe that the vehicle is used for the purpose of committing act with the knowledge of the owner. ஸோ ஓனருடைய அறிவுக்கு எட்டிய வகையில் அல்லது அவருக்கு தெரிந்த வரையில் அந்த வாகனமோ அந்த பொருளோ அதுக்கு பயன்படுத்துகிறது நம்புவதற்கு தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன். அதர்வைஸ் அதை கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியாது. ஸோ அந்த லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெஸ்டட் அப்பான் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆன் த பார்ட் ஆஃப் த கோர்ட். டிஸ்கிரிஷனரி பவர் ஆன் த பார்ட் ஆஃப் த கோர்ட் அது ஆஃபீஸர் கன்சர்ன் ஆத்தரைஸ்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ சில கான்ஃபிஸ்கேஷன் வந்து ஆஃபீஸரே பண்ணிடலாம் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ சில இது கோர்ட்டுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஷேல்ங்கிற வார்த்தை, ஷேல் லைபிள் டு கான்ஃபிஸ்கேஷன் ஏதோ மஸ்ட், இந்த கான்ஃபிஸ்கேஷன் மஸ்ட்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இந்த லிக்கரையும் ட்ரக்கையும் செக்ஷன் 13 and 14ல் கான்ஃபிஸ்கேட் பண்ணுற பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 14க்கு வந்துட்டீங்கன்னா கான்ஃபிஸ்கேஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துடுறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். செக்ஷன் 14ல் ஹவு கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14(1)ல் வந்து கான்ஃபிஸ்கேஷன் இஸ் பாசிபிள் அட் த டைம் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல். கான்ஃபிஸ்கேஷன் எப்போ செக்ஷன் 14(1)ல் இருக்கு பாருங்க, அட் த டைம் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் the order for confiscation can be passed. இது 14 subclass 1. 14 subclass 2 இருக்கு பாருங்க. இந்த 2ங்கிறது வந்து ஆக்ட் 9 ஆஃப் 1979ல அமெண்ட் பண்ணப்பட்டது. ஆக்ட் 9 ஆஃப் 1979. ஸோ 14(1) படி கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் வரைக்கும் கோர்ட் வந்து வெயிட் பண்ணுது கான்ஃபிஸ்கேஷனுக்கு. அப்படி இருந்தது தான் 79ல என்ன பண்றாங்கன்னா சப்கிளாஸ் 2 ஒன்று அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. டூரிங் த ட்ரையல் ஆஃப் த கேசஸ் the court decides anything is liable to confiscation, the court shall order the confiscation. So 14(1) வந்து at the conclusion of the trial, 14(2) during the course of trial or lis bendus or during the pendency of the case. During the pendency of the case நீதிமன்றம் நினைத்தால் ஆர்டர் தி கான்ஃபிஸ்கேஷன் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கு பாருங்க, 14 ப்ரொவிசோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொடெக்ஷன் டு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அவருக்கு ரைட் ஆஃப் ஹியரிங் ஒன்று கொடுத்துட்றாங்க.
ஆடி ஆல்டம் பாட்டம்ங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. Due care in the prevention of the commission of such an offense. அப்படின்னு கடைசியில் ரெண்டு வேலை இருக்கு ப்ரொவிஷனல் கிளாஸ்ல. ஆர்டிகல் 14 வந்துருது ஏன் சார்? செக்ஷன் ஆடி ஆல்டம் பாட்டம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷன் 13(13)A பார்த்தாங்க. அந்த மாதிரி 14ல பாத்தீங்கன்னா ஷால் பி ஆர்டர்ட் பை த கோர்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. செக்ஷன் 14(1)ல இந்த ஷால் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் மே. எப்பொழுதுமே ஆக்ட்ல ஷால் இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஷால் மீன் பண்ணக்கூடாது. சில இடத்துல மேனு வந்து மீன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 173 சப்கிளாஸ் 2 சிஆர்பிசியில் 173 சப்கிளாஸ் 2 சிஆர்பிசி டீல் வித் ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட். இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ஷால்ங்கிற ஒரு மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஷால் வித்தின் த பிரிஸ்கிரைப்டு பீரியட் அண்டர் செக்ஷன் 160 90 days ஆர் 60 daysல அஸ் த கேஸ் மேபி அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கிறது ஷால் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா வழக்குகளையும் இந்த ஷால்ங்கிறது வந்து ஷால் மீன் பண்ணி எடுத்துக்கிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஸோ 173 சப்கிளாஸ் 2 சிஆர்பிசியில் the term used shall may be construed as may. அதே போலதான் இங்கேயும் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 1(2) ஆஃப் செக்ஷன் 14ல பாருங்க. இங்க இருக்கிற ஷால்ங்கிற வார்த்தையை cannot be construed as make it obligatory. அதை வந்து கட்டாயமாக மேண்டேட்டரியாக ஆப்ளிகேட்டரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. the shall can be construed as may அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்க பிஎன்எஸ்ல வந்து 193 எடுத்துடுங்க. பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 193 எடுத்தீங்கன்னா அதுல இருக்கும் அந்த ஷால்ங்கிற வார்த்தை, அந்த ஷால் மே பி கன்ஸ்ட்ரூட் அஸ் மே ஆர் ஷால் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் மே ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம். இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இந்த கான்ஃபிஸ்கேஷனை பற்றி சொல்லும்போது ஷால்ங்கிற வார்த்தையை மேயா எடுத்துக்கணும், இட்ஸ் நாட் அன் ஆப்ளிகேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் ஆசாத் AZAD ஆசாத் பாரத் ஃபைனான்ஸ் லிமிடெட் AR 1967 Supreme Court page 276 ஸோ இதில் வந்து கான்ஃபிஸ்கேஷன் லயபிள் டு கான்ஃபிஸ்கேஷனை வச்சு இதில் மீன் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அன் ஆப்ளிகேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் தி கோர்ட் ஆர் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டு கான்ஃபிஸ்டிகேட் தி ப்ராடக்ட் ஆர் வெஹிக்கிள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இங்கே 14(1)ல் கன்விக்டட் ஆர் அக்யூட்டல் ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஸோ கான்ஃபிஸ்கேஷன் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல் பண்ணணும், ஈவன் ஆஃப்டர் த கேஸ் என்டர்ட் இன் அக்யூட்டல், நாட் ஓன்லி கன்விக்ஷன். அக்யூட்டல் ஆனால் கூட கான்ஃபிஸ்கேஷன் அவசியம் சொல்லி நீதிமன்றம் முடிவு பண்ணா அட் த கன்க்ளூஷன் ஆஃப் த ட்ரையல்ல கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். ஸோ கன்விக்ஷன் ஆனால் தான் கான்ஃபிஸ்கேட் பண்ணணுங்கிற ஒரு மீனிங்ல நம்ம எடுத்துக்க கூடாது. ரெண்டுலையுமே டிஸ்கிரிஷனரி பவர் தான், கன்விக்டட் அக்யூட்டட்ன்ட்டாங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் அக்யூட்டல் ஆஃப் த கேஸ் under section 14 subclass 1 the court can pass an order for confiscation. சரி, செக்ஷன் 14ல எந்த ஸ்டேஜில் கான்ஃபிஸ்கேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொசீஜர் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன், என்னென்ன ப்ரொசீஜர் கான்ஃபிஸ்கேஷனுக்கு ஃபாலோ பண்ணணும். ப்ரொசீஜர் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன் அதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆஃப் ஹியரிங் கொடுக்குறாங்க. ரைட் ஆஃப் ஹியரிங் ஆடி ஆல்டம் பாட்டம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் டு தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் ஆஃப் ஹியரிங் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. அடுத்து ஹூ இஸ் எம்பவர்ட் டு கான்ஃபிஸ்கேட், யாரெல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். ஒன்று கோர்ட்டு, இன்னது ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் ஆத்தரைஸ்ட் அண்டர் தி ஆக்ட், கலெக்டர் ஆர் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர், கோர்ட். இந்த மூணு பேருக்கும்
கான்ஃபிஸ்கேஷன் அதிகாரம் இருக்கு. அப்புறம் பிஃபோர் கான்ஃபிஸ்கேஷன் வாட் ஆர் த ப்ரொசீஜர், பிஃபோர் கான்ஃபிஸ்கேஷன் வாட் ஆர் த ப்ரொசீஜர் டு பி அடாப்டட் அப்படிங்கிறதா. ஒன்று வந்து ஆடி ஆட்டம் பாட்டம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, கோர்ட்டுக்கு எப்படி ஒரு திருப்தி இருக்கணும்னா, தி ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் ஆர் அனிமல் ஆர் காட் எக்ஸசைஸ்ட் care and caution to prevent the commission of the offense. Care and caution to prevent the commission of offense. இதுல கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா தி கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டர் need not be passed. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரொசீஜரா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோர்ட்டுக்கோ அல்லது கான்ஃபிஸ்கேட்டிங் ஆஃபீஸருக்கோ ஏற்படணும். கான்ஃபிஸ்கேஷன் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதுக்கு. கான்ஃபிஸ்கேஷன் யாரெல்லாம் பண்ணலாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியால்டம் பட்டம் பிரின்சிபல் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரொவிசர் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 15 until, அதாவது no such order shall be made until the expiration of 15 days from the date of seizing the things intended to be confiscated. ஸோ 15 நாளைக்கு முன்னகுட்டி without hearing the persons, if any, claiming any right thereto, evidence if any which they produce in support of their claims. இந்த ப்ரொவிஷனல் கிளாஸ்ல தான் ரைட் ஆஃப் ஹியரிங்கை கொடுக்குறாங்க. ப்ரொவிஷனல் கிளாஸ் appended to subsection 3 of section 14. அதுக்கப்புறம் 4ல பாருங்க, 14 சப்கிளாஸ் 4. இது வந்து ஆக்ட் 9 ஆஃப் 79ல உருவாக்கப்பட்டது. சப்கிளாஸ் 4 it starts with a non-abstinent clause. Notwithstanding anything contained in subsection 1, 2, 3, the collector or prohibition officer in charge of the estate, prosecution, launching of prosecution may not be necessary for confiscating proceedings. So prosecution இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அந்த அஃபென்ஸ் இந்த ஆக்டின் கீழே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுவதற்கு ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் கீழே வரும்போது ப்ரொவிஷனல் கிளாஸில் அந்த கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்து நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணுங்கிறாங்க. ப்ரொவிஷனல் கிளாஸுடைய சப் கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இன் ரைட்டிங் கொடுக்கணும். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் ரெப்ரஸன்டேஷன் ரைட்டிங் வித்தின் ஏ ரீசனபிள் டைம். அது அப்போ ஆடி ஆட்டம் பட்ட பிரின்சிபல் ஆட்டபிளாக வருது. ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் கொடுக்கணும். இந்த 3 ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணினா தான் கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சப் கிளாஸ் 5ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அப்பீல் ப்ரொவிஷன். 14 சப் கிளாஸ் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் ப்ரொவிஷன். கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 1 month ஃப்ரம் த டேட் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் சச் ஆர்டர் அப்பீல் டு த கோர்ட் ஆஃப் செஷன் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்குன்னா கோர்ட் ஆஃப் செஷனுக்கு தான் இருக்கு. ஸோ எய்தர் கலெக்டர் ஆர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர் தி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் கான்ஃபிஸ்கேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பீல் ஃபைல் பண்ணணும் வித்தின் தி 1 month ஃப்ரம் த டேட் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் ப்ரொவிஷனையும் செக்ஷன் 4 சப் கிளாஸ் 5ல கொடுத்துட்டாங்க. இந்த ஷேல்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு மீனிங் பார்த்தோம் பாருங்க. அதுக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, குறிச்சிங்க. சாந்தா லட்சுமி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சாந்தா லட்சுமி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1983 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 74. இதுல முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு முக்கியமானதுதான். அப்புறம் இந்த ஆடியால்டம் பாட்டம் பிரின்சிபலை வந்து மேண்டேட்ரியாக சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எம் சரவணன் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் 2007 வால்யூம் 8 MLJ supplementary within bracket supplementary page 661
1. இதில் வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. நிறுத்திக்கிடுவோமா? நெக்ஸ்ட் ஒரு செஷன் கொடுத்துக்குவோமா பார்ட்டிசிபென்ட்ஸ்? ஓகே சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய ரொம்ப பிஸி ஷெடியூல்ல இவ்வளோ ஒரு சிறப்பா நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். இதை நீங்க சொன்ன மாதிரி அடுத்ததா ஒரு கண்டினியூட்டி கிளாஸ் வேணும் வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ வெரி மச் சார்.